இன்றைக்கு செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் ஒரு செய்தி பற்றி பேசலாம். தினத்தந்தியில் அரசியல் சட்டம் தடை சொல்லலையே அப்படிங்கிற தலைப்பில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சதாசிவத்தை கேரளா ஆளுநராக நியமிச்சிருக்கிறத பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் ஃபாத்திமா பிவி போன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கவர்னராக இருந்திருக்காங்க. அரசியல் கலப்பில்லாதவர்களை கவர்னராக நியமிக்கணும் அப்படின்னு சர்க்காரியா கமிஷன் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது, நிறைவேற்றப்பட்டிருக்குது அப்படின்னு அதை இன்டர்பிரட் பண்றாங்க தினத்தந்தி. தினமணி இவர்களா எதிர்ப்பதுங்கிற தலைப்புல குரு உற்சவங்கிற பெயருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறத பத்தி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. நம்ம குழந்தைகள்ல பலர் தமிழ் பேசுறதே இல்லை, முதல்ல அதுக்காக நாம குரல் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி தினமணி தலையங்கம் சொல்லுது. இந்து தமிழ் களத்திலிருந்து யோசிங்க மோடி அப்படின்னு ஒரு தலைப்புல பள்ளிகளுக்கு கழிப்பறை கட்டித்தர சொல்லி தொழில் நிறுவனங்களுக்கு மோடி வேண்டுகோள் கொடுத்ததை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்தியாவில் பல பொது கழிப்பறைகள் வீணாத்தான் கிடக்குது, அது காரணம் அங்கே தண்ணி வசதி கிடையாது, சுத்தப்படுத்த ஆள் கிடையாது மாதிரியான பிரச்சனைகள் தான். இந்த யதார்த்தங்களை புரிஞ்சிட்டு கழிப்பறை திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு இந்து தமிழ் சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மோடியோட 100 நாள் ஆட்சி தொடர்பாக தலையங்கள் இருக்குது. மோடி அரசு பதவியேற்றதும் எல்லா துறைகளிலும் பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் அப்படி எதுவும் நடக்கல. விலை உயர்வு, சமூக நல்லிணக்கம் போன்ற பிரச்சனைகளை மோடி உடனடியாக கவனிக்கணும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல் இதுலேயும் மோடியின் 100 நாள் ஆட்சி பற்றி தான் தலையங்கம் வந்திருக்குது. பிரதமரிடம் வேகம் தெரிஞ்சாலும் கொள்கை ரீதியாக எந்த மாற்றமும் முன்னேற்றமோ தெரியல, இதுவரை சராசரியான ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு டெக்கான் கிரானிக்கல் சொல்லுது. தி ஹிந்து பிரதமர் மோடியோட ஜப்பான் பயணத்தை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக வெற்றிகரமான பயணம் இது. ஜப்பானோட வர்த்தகம் விரிவடைஞ்சிட்டு இருக்கிற சூழல்ல இந்தியா அதுக்கு ஒரு நல்ல சந்தையாக இருக்கும், மோடி அரசு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு ஹிந்து சொல்லுது. இனி உங்களுடைய தேர்வுல ஒரு செய்தி. இது காப்பீட்டுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறாரு, எவ்வளவோ தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் வந்தாலும் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதோட அது மேலாம் இந்திய மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மொத்த காப்பீட்டில் 75% மேலே எல்ஐசி தான் மொத்த பிஸ்னஸ் இருக்குதுங்கிறத பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. இது மக்களோட மனப்பான்மையை காட்டுது. தனியார் நிறுவனங்கள் நம்மளை ஏமாத்திடுவானோங்கிற ஒரு எண்ணமும் அரசு துறை பொது நிறுவனமான எல்ஐசி மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு மத்திய அரசு எல்ஐசி பணத்தை வியாபாரத்தில் கேம்பிளிங்கில் ஷேர் மார்க்கெட் சப்போஸ் விழுதுன்னு இவங்க இப்போ ஏறிட்டு இருக்குது, அது விழுதுன்னா ஷேர் மார்க்கெட்டை நான் நிலைநிறுத்த போகிறேன்னு எல்ஐசி பணத்தை எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணாமல் இருக்கணும். மக்களோட இந்த நம்பிக்கையை அரசாங்கங்கள் காப்பாற்றணும். அந்நிய நேரடி முதலீடை தாண்டி எல்ஐசி மேலதான் மக்களுக்கு நம்பிக்கை நிச்சயமா அதிகாரி சொல்றாரு. நான் பார்த்த செய்தியில நேற்று மனுநீதி சோழன் சிலைக்கு அதை நிறுவிய தினத்தில கொண்டாடக்கூடிய நேரத்தில் அதை நீதி தினமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறார். மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பெருமிதமான எடுத்துக்காட்டை நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏனென்று கேட்டால் பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்னு வரும்போது அதனோட டெலிவரி சிஸ்டத்தை இந்தியா முழுக்க சிறப்பாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு மாற்றாக இந்த நாட்டில் சாதாரண குடிமக்களுக்கு மட்டுமல்ல ஒரு விலங்குகளுக்கு கூட நீதி வழங்கக்கூடிய அளவுக்கு உயரிய மனப்பான்மையுடன் உயரிய மரபோடு இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் அதை கையாண்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த செய்தி எனக்கு இன்னைக்கு அதை சொல்லணும் அப்படின்னு தோணுது. விலங்குகளுக்கு நீதி வழங்குனதுக்கு இது உதாரணமா சொல்லலாம். ஆனா மனிதர்களுக்கு இடையில எல்லாரும் சமம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதிங்கிறது நடைமுறையில இருந்ததா? இல்ல, கரெக்ட். நீங்க சொல்றது ஒரு விவாதத்திற்குரிய பொருள். ஆனாலும் கூட அடிப்படையில் அந்த மன்னர்கள் எந்த அளவுக்கு ஒண்ணு நம்ம சொல்ற மாதிரி ஒரு எளிமையாக பார்க்கக்கூடிய விதமாகட்டும், அல்லது அவர்கள் தங்கள் நீதி வலுவாத முறையை எப்படி கையாண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு மன்னர் ஒரு முறை அப்படிங்கிறது இல்ல, நீங்க பல்வேறு விதமான மன்னர்கள் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு போறீங்க. பட் ஆனாலும் இது எவ்வளவு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, இது எந்த அளவுக்கு இருந்ததோ அப்படிங்கிறது. அந்த மாதிரி நீதி கிடைச்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நிச்சயமா கரெக்ட். அதற்கான முயற்சி எல்லாரும் செய்வோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.